இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட லேண்டுக்கான பட்டா வித் எஃப்எம்டியோட எப்படி நம்ம டவுன்லோட் வந்து பண்றது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீடைல தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க ஆன்லைன்ல வந்து உங்களோட லேண்டுக்கான பட்டாவை டவுன்லோட் வந்து பண்ணீங்க அப்படின்னா பட்டா மட்டும் தான் டவுன்லோட் ஆகும். அதுக்கான எஃப்எம்டியை நீங்க செப்பரேட்டா தான் வந்து டவுன்லோட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். பட் இப்போ கொடுத்திருக்கிற நியூ அப்டேட் படி உங்ககிட்ட வந்து உங்களோட லேண்டுக்கான புல எண் அதோட உட்பிரிவு எண் இது வந்து இருந்தது அப்படின்னா நீங்க டவுன்லோட் வந்து பண்ணும்போது பட்டா வித் எஃப்எம்டியோட சேர்த்து டவுன்லோட் வந்து பண்ண முடியும். அதுக்கான ஒரு நியூ அப்டேட் கொடுத்திருக்காங்க. எப்படி நம்ம வந்து லேண்டுக்கான பட்டா வித் எஃப்எம்டியை டவுன்லோட் வந்து பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல லைவாவே வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட லேண்டுக்கான பட்டாவை நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அப்போ நான் டவுன்லோட் வந்து பண்ணும்போது எனக்கு எஃப்எம்டி எதுவுமே வந்து இதோட அட்டாச்சா வரல. இப்போ வந்து உங்களுக்கு அதை வந்து நான் லைவா இப்போ உள்ள நியூ அப்டேட் படி டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க மொபைல்லே டவுன்லோட் வந்து பண்ணிக்க முடியும். நான் சொல்ற ஸ்டெப்ஸை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா போதும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கூகுள் பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா பட்டா சிட்டா அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஃபர்ஸ்ட் வெப்சைட் உங்களுக்கு இ சர்வீஸ் ஆஃப் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிருங்க. ஸோ இந்த வெப்சைட் மூலமா தான் நீங்க பட்டா டிரான்ஸ்ஃபர், பட்டா டவுன்லோட், எஃப்எம்டி டவுன்லோட் எல்லாமே இதுல தான் வந்து பண்ற மாதிரி இருக்கும். இந்த வெப்சைட் வந்ததுமே இதுல செகண்ட் ஆப்ஷன் வியூ பட்டா சிட்டா எஃப்எம் டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரூரல் நத்தம் இந்த ரெண்டுக்குள்ள பட்டா சிட்டாவை நீங்க டவுன்லோட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது நீங்க வந்து அந்த பட்டா டவுன்லோட் பண்ண போற அந்த லேண்டுக்கான டிஸ்ட்ரிக்டை வந்து செலக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அதுக்கான டிஸ்ட்ரிக்டை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது அந்த லேண்டுக்கான தாலுகா ஆஃபீஸை செலக்ட் பண்ணணும். அடுத்தது அதோட வில்லேஜ் அது எந்த கிராமத்தை சேர்ந்ததோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பட்டா டவுன்லோட் வந்து பண்ணுறதுக்கு ஒன்று உங்ககிட்ட பட்டா நம்பர் இருக்கணும். அப்படி இல்லைனா சர்வே நம்பர் இருக்கணும். சர்வே நம்பர் மீன்ஸ் புல எண் அப்படின்னு சொல்லுவாங்களா அதுவும், அப்புறம் அதோட உட்பிரிவு எண்ணும் இருந்ததுன்னா நீங்க வந்துட்டு டவுன்லோட் வந்து பண்ணும்போது பட்டா வித் எஃப்எம்பி இந்த ரெண்டும் சேர்த்து டவுன்லோட் ஆகும். இதே இது வந்து நீங்க பட்டா நம்பர் மட்டும் கொடுத்து டவுன்லோட் வந்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டா மட்டும் தான் டவுன்லோட் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பட்டா வித் எஃப்எம்பியோட சேர்த்து நான் டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வே நம்பர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லேண்டோட டைப் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் இப்போ டவுன்லோட் பண்ண போகிற அந்த பட்டாவுக்கான லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரூரலா இல்லை நத்தமா அதை வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கு அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒருவேளை உங்களுக்கு தெரியலைன்னா ரூரல் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள். ஒருவேளை அது வரலைன்னா அப்புறம் நத்தம் போட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து ரூரல் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். என்னோட ஏரியாவோடது தெரியும் ரூரல்னு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட புல எண் அது வந்து ஒரு 3 டிஜிட்டோ 2 டிஜிட்லேயே இருக்கும். அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னோட சர்வே நம்பரை என்டர் பண்ணிட்டு அதோட உட்பிரிவு எண்ணை வந்து என்டர் பண்ணக்கு முன்னாடி இந்த எம்டி பிளேஸ்ல கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்துட்டு இதுல அதோட உட்பிரிவு எல்லாமே அப்டேட்டட் ஆகும். அப்டேட்டட் ஆன பிறகு அதோட உட்பிரிவு எண் எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது புல எண், இது உட்பிரிவு எண். இதை என்டர் பண்ணிட்டு அடுத்தது உங்களோட மொபைல் நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மொபைல் நம்பரை என்டர் பண்ணிட்டு கெட் ஓடிபி கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அதை என்டர் பண்ணி கன்ஃபார்ம் ஓடிபி வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓடிபி என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் ஓடிபி வந்து கொடுக்குறேன். இப்போ ஓடிபி வந்து வெரிஃபைட் ஆயிருச்சு. அடுத்தது வந்து சப்மிட் வந்து கொடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான பட்டா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டவுன்லோட் ஆயிடுச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் அப்படியே கீழே வந்து நீங்கள் ஸ்குவாரல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான எஃப்எம்பியும் இங்கே வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. ஸோ இதில் தான் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தாலும் எஃப்எம்பியோட சேர்த்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்பியை தனியாக டவுன்லோட் பண்ணுறதுக்கு இதில் டவுன்லோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஃப்எம்பி மட்டும் தனியாக டவுன்லோட் ஆகும். அடுத்தது பட்டாவை டவுன்லோட் பண்ணுறதுக்கு இதில் பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஒரு பட்டாவை மட்டும் நீங்கள் தனியாக டவுன்லோட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் பிரிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு நீங்கள் வந்து சேவ் வந்து பண்ணிக்க முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் அஸ் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான பட்டா வந்து தனியாக வந்து டவுன்லோட் ஆயிரும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த பிரிண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் இது வந்து ஒர்க் ஆகலாம். ஆனால் Ctrl+P கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் ஆப்ஷன் ஒர்க் ஆகும். அப்போ இதில் போயிட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட எஃப்எம்பியை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே வந்து நீங்கள் டவுன்லோட் வந்து பண்ணிக்க முடியும். ஒரே அட்டம்ப்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டா வித் எஃப்எம்பி ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு இந்த ஒரு அப்டேட்டில் வந்து உங்களுக்கு வந்துட்டு டவுன்லோட் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் இந்த எஃப்எம்பியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ் பை தாசில்தார் அது எந்த டேட்டில் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காரு இதை பற்றின டீட்டெயில் எல்லாமே இங்கே வந்து ஷோ பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லேண்டுக்கான பட்டா வித் எஃப்எம்பியை ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ ஓல்டு மெத்தடில் வந்து இது மாதிரி எஃப்எம்பி வந்து செப்பரேட்டாக தான் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நியூ மெத்தடில் ரெண்டையும் சேர்த்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே இது நீங்கள் பட்டா நம்பர் இதில் கொடுத்துருக்கலாம். இந்த பட்டா நம்பரை மட்டும் வச்சு நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிங்கன்னா பட்டா மட்டும்தான் டவுன்லோட் ஆகுமே தவிர எஃப்எம்பி டவுன்லோட் ஆகாது.
ஸோ இன்றைக்கி சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.